வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். படம் ஆண்டவன் கட்டளை. வெளியான ஆண்டு 1964. இயக்கம் கே. சங்கர். பாடல் வரிகள் கண்ணதாசன் அவர்கள். பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா. இசை எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படத்தில் நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன், தேவிகா. 1964 சிவாஜி கணேசன், தேவிகா நடிப்பில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த படம் த ப்ளூ ஏஞ்சல் என்ற ஜெர்மனி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். சிவாஜி கணேசன் விரிவுரையாளராக இருப்பார். அவர் விவேகானந்தரின் ஃபாலோயராகவும் இருப்பார். நேர்மையாளராகவும் வேலையில் அதிக அக்கறை உள்ளவராகவும் இருப்பார். திருமணத்தில் ஆர்வம் இல்லாதவராக இருப்பார். அவர் தன் தாயை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். ஏவிஎம் ராஜன் ஒரு அனாதை. அவரை தத்தெடுத்து சிவாஜி படிக்க வைப்பார். புஷ்பலதா சிவாஜி கணேசனின் அம்மாவால் வளர்க்கப்படுவார். தேவிகா சிவாஜி கணேசனின் மாணவி. சிவாஜி கணேசனை காதலிக்க ஆரம்பிப்பார். தேவிகா ஒரு விபத்தில் இறந்து போக அந்த பழி சிவாஜியின் மேல் விழுந்து வழக்கு தொடரப்படும். ஆனால் தேவிகாவின் இறந்த உடல் கிடைக்காது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிவாஜி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவார். இந்நிலையில் சிவாஜி தற்கொலைக்கு முயல அப்பொழுது ஒரு நாய் காப்பாற்றிவிடும். அதன் பிறகு அவர் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பார். மற்றவர்களுக்கு உதவும் நல்ல மனம் படைத்தவராக செயல்படுவார். மூர்த்தி என்ற பெயரில். தேவிகா இறந்துவிட மாட்டார். அவர் சுய நினைவு இழந்து பாலாஜியின் பாதுகாப்பில் இருப்பார். பாலாஜி தேவிகாவை மணந்து கொள்ள நினைப்பார். தேவிகாவை பாலாஜி மணந்தாரா, இல்லை சிவாஜி அவரை கண்டுபிடித்து மணந்தாரா, தேவிகாவின் நினைவுகள் திரும்பியதா என்பதுதான் படம். விஸ்வநாதன், ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் அனைத்து பாடல்களும் இனிமை. நீங்களும் ஒருமுறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள். அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். அமைதியான நதியிலே ஓடுகின்ற ஓடம் அளவில்லாத வெள்ளம் வரும்போது ஆட்டம் காணும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். காற்றோ மழையோ இடியோ எதுவாக இருந்தாலும் அது கரையில் நிற்கும்போது நன்றாக இருக்கும். தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது. தென்னை இளங்கீட்டில் தென்றலாக காற்று வரும்போது அதை தாளாட்டும். அதுவே புயலாக காற்று மாறும்போது தென்னை தனை சாய்த்து விடும். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. ஆற்றங்கரையோரம் நிற்கும் நாணலானது காற்றடிக்கும் போது சாய்வதில்லை, வளைந்து கொடுக்கும். அதுபோன்று கனிந்த மனம் எதற்கும் வீழ்வதில்லை. அடுத்து பெண் பாடுகிறார். நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணம் எனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது. நாணல் போன்ற கால்களால் நடந்து வந்த பெண்மை இது, நாணம் எனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை அது. அந்தியில் மயங்கி விழும்
காலையில் தெளிந்துவிடும், அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும், மாலையில் மயங்கிவிடும், காலையில் அது தெளிந்துவிடும், அன்பு மொழி கேட்டுவிட்டால் மனதில் இருக்கும் துன்ப நிலை அனைத்தும் மாறிவிடும், அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். மிக அருமையான அற்புதமான பாடல் இது. பாடலை ஒருமுறை நீங்களும் கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்.